Hi friends, welcome to Dr. Nitya's Kitchen. ஜூன் ஆயிடுச்சு, ஸ்கூல் திறந்துருச்சு. ஸோ எல்லா மதர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹெட்டேக் என்னென்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறதை நம்ம பிள்ளைங்க சாப்பிடுவாங்களான்றது தான். நம்ம வருஷம் ஃபுல்லாக பேக் பண்ணும்போது நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மே ஏப்ரல் லீவ் வந்த பிறகு திருப்பி நம்மளுக்கு என்ன ரெசிபி அப்படின்னு யோசிச்சோம்னா ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது. அந்த தயிர் சாதம், முட்டை, இல்லைனா ஒரு லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு, இதை தவிர நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதான்னு யோசிக்க தோணும். பட் அதுவே நம்ம எப்போதும் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதம் ஃபுல்லாக நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே ஹெல்த்தியாக காமிக்கலான் இருக்கேன். ஸோ வெல்கம் டு மை லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் வித் டாக்டர் நித்யா. ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வேலைலாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. சிம்பிளான ஒரு கொங்கு தட்டைப்பயிறு சாதம். கொங்கு ஏரியாவில் எப்படி அரிசி பருப்பு சாதம் அவங்களுக்கு பிரியாணி மாதிரி ஒரு இமோஷனோ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு சாதம். அந்த ஏரியாலேயே கொஞ்சம் தட்டைப்பயிறு கொல்லெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தட்டைப்பயிறு யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஃபைபரும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது, ப்ரோட்டீனும் நல்லது. ஸோ இந்த தட்டைப்பயிறு யூஸ் பண்ணி இந்த கொங்கு தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு நம்ம முந்தின நாளே பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. என்னென்னா, இந்த ப்ரௌன் கலர் தட்டைப்பயிறு கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த சில இடத்துல தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் நைட் ஒரு 1/2 கப் ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 கப் நம்மளுக்கு தட்டைப்பயிறு வேணும். இந்த தட்டைப்பயிறு நைட் ஃபுல்லாக ஊறுச்சுன்னா நீங்கள் ரைஸோடு சேர்ந்து ஒரே 1 பாட் மீலாக பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு தட்டைப்பயிறு வேகாது. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி உங்களுடைய சாப்பாடு அரிசியை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸோ இங்கே நான் சொல்கிற அளவு 1 கப் அரிசி, அதாவது ஒரு 200 கிராம் இருக்கும். 1 கப் அரிசி, 1/2 கப் தட்டைப்பயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அரிசி, தட்டைப்பயிறு. சின்ன வெங்காயம் வேணும், ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு மசாலா தேவைப்படும். அந்த மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 பல் பூண்டு. இதை நம்ம நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். மற்றதெல்லாம் நம்மளுடைய ரொட்டீன் இன்க்ரீடியன்ஸ் தான். 1 டீஸ்பூன் நம்மளுடைய சாம்பார் தூள், இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ப்ளஸ் 2 சின்ன தக்காளி. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போது நம்ம சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் குக் பண்ணுற ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதை அந்த எண்ணெயில் போட போகிறோம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வெடித்து கடுகும் வெடித்த பிறகு 10 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடலாம். பட் சின்ன வெங்காயம் ரொம்ப ஒரு அட்டாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பிலை, ஸோ இந்த கருவேப்பிலை வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் 2 தக்காளி பழம் நான் ஸ்மால் சைஸ் தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வெட்டி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேண்டாம், நீங்கள் நீளமாக வெட்டி போட்டிங்கன்னா போதும்.
ஸோ இந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். தக்காளி லைட்டாக வெந்து உங்களுக்கு வந்து ஒரு முஷியாக ஆனால் போதும். ரொம்ப வந்து ஃபுல்லாக தொக்கு மாதிரிலாம் ஆக தேவையில்ல. தக்காளி ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்க 1.5 டீஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை போட்டுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த பூண்டு, மிளகு, சீரகம் இதையும் நம்ம ஆட் பண்ண போறோம். யூஸ்வலாக சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த வந்து நீங்கள் பருப்பாக கொடுக்கறத விட இந்த தோல் உள்ளது ராஜ்மா, சன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நீங்கள் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த தட்டைப்பயிறு சாதம் பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் அது வெந்த உடனே நம்ம அந்த ஊற வச்ச தட்டைப்பயிறு இதை ஆட் பண்ணலாம். ஸோ தட்டைப்பயிறு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின உடனே ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அரிசி, தட்டைப்பயிறு, அந்த மசாலா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இந்த மசாலா ஃப்ளேவர் அப்போ தான் அந்த அரிசியில் நல்லா இறங்கும். இப்போ கூட தேவைப்படுற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக பச்சை தண்ணியாக ஊற்றுறதை விட நீங்கள் வந்து சூடாக தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து உங்கள் குக்கிங் டைமும் குறையும், ப்ளஸ் அரிசியும் நல்லா உதிரியாக வரும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டினரி சாப்பாட்டு பச்சரிசி. அதனால 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ அரிசிக்கு நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். தட்டைப்பயிறு நல்லா ஊறிச்சு. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணால் நீங்கள் போதும். இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் பத்தலை. ஸோ நான் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன்
கொத்தமல்லி இலை வந்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த கொத்தமல்லி இலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடி வைக்க போகிறோம். குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு, நான் யூஸ்வலாக வந்து ஆர்டினரி ரைஸ்னால் என்ன பண்ணுவேன்னா தண்ணி கொதித்த பிறகு விசில் வச்சு மூடிட்டு ஒரு 12 minutes சிம்மில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes கழித்து குக்கரை திறப்பேன். அது வந்து எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் வந்து 9 minutes நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் போதும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நான் 12 minutes ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ இந்த ரைஸ் குக் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து ஆக்சுவலாக சைட் டிஷ் பெருசாக தேவையே இல்லை. ஏன்னா வந்து அதில் இருக்கிற அந்த தட்டைப்பேரே உங்களுக்கு ஒரு நட்டி ஃபீலிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்பளம், சிப்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ரைத்தா, ஏன்னா ரைத்தா இருக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா வந்து போகிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ குக்கும்பர் போட்டு ஒரு சிம்பிள் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இந்த தட்டைப்பயிர் சாதத்தோட பண்ணுறதுக்கு ஒரு ரைத்தா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டி தயிர் எடுத்து அதை கொஞ்சம் க்ரீமியாக வந்து நீங்கள் கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைத்தாக்கு தேவையான சால்ட், ஒரு பிஞ்ச் ஜீரகத்தூள், ஒரு 2 tablespoon பொமிக்ரனட், ஒரு 2 tablespoon வெள்ளரிக்காய் குக்கும்பர். ஆக்சுவலாக வந்து நான் தயிரில் ஏன் வந்து தண்ணி சேர்க்கலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த குக்கும்பர்லேருந்து தண்ணி வரும். அதனால் நீங்கள் ரொம்ப சேர்த்திங்கன்னா மத்தியானம் வந்து அது ரொம்ப வாட்ரி ஆயிரும். ப்ளஸ் வந்து அந்த டேஸ்ட்டை எலிவேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக சாட் மசாலா போடுறேன். ஸோ சாட் மசாலா வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். இந்த ரைத்தா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மாதுளம் பழத்துடைய இனிப்பு டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இந்த தட்டைப்பயிர் சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சைட் டிஷ் ரெடி. இவ்வளோ தான். ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு 15 to 20 minutes தான். அதுக்குள்ளே நீங்கள் லஞ்ச் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ பாருங்கள், அலாம் அடிச்சிருச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கிச்சன் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக வேறு ஏதாவது வேலை கூட பண்ண போகலாம். ஸோ தட் நீங்கள் மறக்காமல் தீயாமல் பொருள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் குக்கிங் நடக்கும். ஸோ குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 15 minutes ஆயிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, ரைஸ் வந்து நல்ல ஃப்ளஃபியாக உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் ஆட் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நெய் பிடிக்கும், ஸோ நான் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 teaspoon நெய் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை ஜென்டிலாக ஃப்ளஃப் பண்ணுங்கள். பாருங்க, நல்ல ஃப்ளஃபியாக நம்மளுக்கு தட்டைப்பயிறு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த கொங்கு ஸ்டைல் தட்டைப்பயிறு சாதம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம். அதோட பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ரைத்தா. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராசஸ் எவ்வளோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஈஸி ப்ராசஸ்னு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க. 100% அந்த ஃபுட் வந்து திரும்பி வராது அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.